பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலையிலே உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 30வது வசனம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைக்கிற தேவனாக இருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைக்கிறார். அதற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் ரொம்ப நல்லவர். அவர் உலக தோற்றத்திற்கு முன்னமே நம்மை முன்குறித்திருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்னமே தம்முடைய மகிமைக்கென்று அவர் நம்மை அழைத்திருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்னமே தனக்காக அவர் நம்மை முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ, முன்குறித்தவர்களை தேவன் அழைக்கிறார். அதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். பிரியமான கர்த்தருடையவர்களே, உங்களை ஆண்டவர் முன்குறித்தார், உங்களை அழைத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அழைத்தார், பேர் சொல்லி அழைத்தார், தாயின் கருவிலேயே கண்டுபிடித்து அழைத்தார், தம்முடைய மகிமைக்கென்று அழைத்தார், தம்முடைய ஜனமாய் இருக்கும்படி நம்மை அழைத்தார், அவருடைய சுதந்திரமாய் இருக்கும்படி நம்மை அழைத்த கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். அழைத்தார், முன்குறித்தாரோ அவளை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவளை நீதிமான்களாக்கினார். தேவன் யாரையெல்லாம் அழைத்தாரோ அவர்களை எல்லாம் நீதிமான்களாக்குகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை நீதிமான்களாக்குகிற தேவனை இந்த வேளையில் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் ரொம்ப நல்லவர். நம்மை நீதிமான்களாக்குகிறார். அவரே நம்மை நீதிமானாக்குகிறார். அருமையான பிரியமான கர்த்தருடைய ஜனங்களே, தேவன் நம்மை நீதிமானாக்குகிறார். நாம் நம்முடைய கிரியைகளினால் அல்ல, அவருடைய கிருபையினாலே நீதிமானாக்கப்படுகிறோம். நாம் நம்முடைய செயல்களால் அல்ல, அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்று நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த தேவனுடைய செயலுக்காக அவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அவர் நீதிமான்கள் ஆக்கின பிறகு அவர்களை மகிமைப்படுத்துகிறார், அவர்களை மகிமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. இயேசு ஜெபிக்கிற வேளையில பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் என்று இயேசு கேட்டார். அப்பொழுது பிதா என்ன சொன்னார்? மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மை தம்முடைய மகிமைக்காக தெரிந்து கொண்டார். அவர் நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார், இன்னமும் மகிமைப்படுத்துவார். மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். தேவன் சாதாரணமானவர் அல்ல, மகிமைப்படுத்துகிற தேவன். இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்களிக்கிறார். ஆகவே உங்களை நான் இந்த வேளையிலே உற்சாகப்படுத்துகிறேன். தேவன் நம்மை மகிமைப்படுத்தினார், இன்னமும் மகிமைப்படுத்துவார். பிரியமானவர்களே, கர்த்தர் ரொம்ப நல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த சமுதாயத்தில் நம்மை மகிமைப்படுத்துவார். ஜனங்கள் நடுவிலே நம்மை மகிமைப்படுத்துவார். நம்முடைய தலையை நிமிர செய்வார், உயரச் செய்வார். பார்க்கிறவர்கள் எல்லாரும் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த மகிமையை, அந்த கனத்தை, அந்த உயர்வை பார்த்து, ஐயோ, இப்படி தேவன் இவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறாரே என்று ஆச்சரியப்படுவார்கள். கர்த்தருக்கு கனமும் ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. நாம் ஜெபம் பண்ணுவோமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எவர்களை முன்குறித்தார் இவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்கிற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. நீர் எங்களை முன்குறித்து அழைத்து நீதிமான்களாக்கி மகிமைப்படுத்தினபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலமாய் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.